இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாம் பரிசுத்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளிலும் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுள்ளமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத்நேச்சாராக நான் என் வீட்டிலே சௌரியமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்க இவருடைய எழுதிட்டு 5ஆம் வசனத்தில் வராரு, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேலே எனக்குள்ளே உண்டான நினைவுகளும் என் தலையிலே தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. 2வது ஒரு சொப்பனம் காண்கிறார். 1வது ஒரு சொப்பனம் கண்டாரு. நம்ம இதுக்கு முன்னால் நாம் தியானித்த வசனங்களில் நம்ம அதை பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து நாம் பார்த்தோம். ராஜா சொப்பனம் கண்டாரு. முதல் சொப்பனம். 2வது ஒரு சொப்பனம் கண்டார். 2வது ஒரு சொப்பனம் காண்கிறார். இது என்ன சொப்பனம் அப்படின்னா, ஒரு விருட்சம், அதாவது ஒரு மரம். இந்த மரம் வேகமாய் வளர்கிறது. 11ஆம் வசனத்தில் சொல்ற அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயர்ந்த வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவன்களுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழ் வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. 13ஆம் வசனம், நான் படுத்திருக்கையில் என் தலையிலே தோன்றின தரிசனங்கள் காணும்போது காவலாளியாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், அதன் கீழுள்ள மிருகங்களையும் அதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடும். ஆனாலும் இதன் வேராகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெங்கலனுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷனுடைய இருதயமாயிராமல் மாறும்படிக்கு மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். இங்கே தரிசனத்தை கண்டு, இந்த தரிசனத்தை அவர் சொல்ற தரிசனத்தில் பார்க்கிறாரு. ஒரு காவலாளிக பரிசுத்தவான் சொல்றாரு, இந்த விருட்சத்தை வெட்டி போடுங்கள், இதன் கொப்பை எல்லாத்தையும் வெட்டி போடுங்க, இதன் கனிகளை ஊத்து போடுங்க, இலைகளை ஊத்து போடுங்க, கனிகள் சிதறடிக்கப்பட கடவுதுங்கிறார். இந்த சொப்பனத்தை தானியேல்கிட்ட சொல்றார், கண்டம்பா சொப்பனம் அப்படின்னு சொல்லி. அப்போது தானியேல் இதன் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு அவன் சொல்லுகிறதை 22ஆம் வசனத்திலிருந்து ராஜாவுக்கு அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர் தாமே உமது மகத்துவமும் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தம் எட்டிருக்கிறது. இந்த விருட்சத்தை வெட்டி அதை அழித்து போடுங்கள், ஆனாலும் அதன் வேறாகி அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும், இரும்பும் வெங்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்கள் அவனோடே பங்கு இருக்க கடவதென்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளியை ராஜாவாகிய நீர் கண்டீரே. தானியேல் சொல்றார் விளக்கத்தை.
24 வசனம், ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானம் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் தள்ளப்படுவீர், வெளியின் மிருகத்தோட சஞ்சரிப்பீர், மாடுகளை போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். ஆகாயத்து பனியிலே நனைவீர். 25 வசனம், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேறாகிய அடிமரம் தரையில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைத்து நிற்கும் சொல்லிட்டார். ஐயா, அந்த விலங்கிடப்பட்டது யாரு? நீர் தான். நீர் மிருகத்தை போல, வெளியின் மிருகத்தை போல நீர் பனிகளை பூமியின் பலியிலே நினைவீர். 7 காலங்கள் கடந்து போக மட்டும் இது நடக்கும். இது நடந்துச்சு. 30 வசனத்துல இவர் சொல்றாரு, இது என் வல்லமையினால் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்றான். இந்த வார்த்தை வாயிலிருந்து வந்த உடனே 31 வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகத்தோரே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், அப்படியே உன்னதமானுடைய மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து உமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுப்பார் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. சொல்லி முடிச்ச உடனே அந்நேரமே இந்த வார்த்தைகளை நேபுகாத்நேச்சாரிடத்திலிருந்து நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுனுடைய சிறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரு மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. பாருங்க, மாடை போல புல் மேய்றாரு, அவனுடைய தலைமையில் கழுகுனுடைய இறக்கை போல மாறிற்று, நகங்கள் பச்சையுடைய நகங்களைப் போல நீளமா வளர்ந்துச்சு, ஆகாயத்து பனியில் அவர் நனைகிறார். அதுக்கு பிறகு சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு நேபுகாத்நேச்சார் 34 வசனம் சொல்ற, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது உன்னதமானவரே ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். சொல்லிட்டு அவ்வேளையிலே என் புத்தி எனக்குள் திரும்பி வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மையும் என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அது அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்றார். 37 வசனம், பரலோகத்தின் தேவனை அவர் புகழ்ந்து சொல்றார். இங்க சொல்றார் பாருங்க, வழிகள் நீதியும் நியாயமானவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களை அவராலே தாழ்த்த, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அகந்தையாய் நடக்கிறவங்க, அநியாயம் பண்றவங்க, அக்கிரமம் பண்றவங்க, அட்டூழியம் பண்றவங்களை அவராலே தாழ்த்த முடியும். நீதியாய் நடக்கிறவர்களை அவரால் உயர்த்த முடியும். நீங்க உண்மையாயிருந்தா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உண்மையாயிருந்தா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரை விட்டு விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தரோடு இருப்பீர்களானால் அவர் உங்களோடு இருப்பார். இயேசு கிறிஸ்துவோடு இருப்பீர்களானால் அவர் உங்களோடு இருப்பார். இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். விடுவிக்கிற ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிற ஆண்டவரே, நேபுகாத்நேச்சார் புத்தி திரும்ப மட்டும் பூமியின் வெளியிலே மிருகங்களோடு சஞ்சரித்தான். அவனுக்கு புத்தி திரும்பின பொழுதும் மீண்டும் ராஜ்ய பாரம் கிடைத்தது. ஆண்டவரே, எங்களுடைய சுயபத்தின் மேல் நாங்கள் சாராதபடி, எங்களுடைய சுயபத்தின் மேல் நாங்கள் சாராதபடி ஆண்டவரே, உம்முடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் எங்களை உட்பட்டு வாழ்வதற்கு உதவிச்சு. இயேசுவின் மாறாத நாமத்தில் என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.